தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஓபிஎஸ் மகனுக்கு திமுகவில் பதவி. ஓபிஎஸ் மகனுக்கு திமுகவில் பதவி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். ஓபிஎஸ் இவர் அதிமுகவில் 1973ஆம் ஆண்டு தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை ஆரம்பித்தார். சாதாரண ஒரு டீ கடையை அவர் நடத்தி வந்தார். 1999ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் டிடிவி தினகரனுக்கு பிரதிபலன் பாராமல் இவர் வேலை பார்த்தார். இவருடைய உழைப்பு டிடிவி தினகரன் அவர்களுடைய கவனத்தை ஈர்த்தது. 2001ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தலில் டிடிவி தினகரன் ஆதரவுடன் பெரியகுளத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். மேலும் சசிகலாவின் ஆதரவுடன் ஜெயலலிதா பதவியில் இருந்த பொழுது சசிகலாவின் ஆதரவுடன் முதலமைச்சராக பதவியேற்றார். சொத்து குவிப்பு வழக்கில் செல்வி ஜெயலலிதா சிறைக்கு சென்ற பொழுதும் சசிகலா ஆதரவுடன் 2வது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்றார். செல்வி ஜெயலலிதா காலமானவுடன் அடுத்த 2 மணி நேரங்களில் இவரே முதலமைச்சரானார். 3 முறை அதிமுக சார்பில் அமைச்சராகவும் 3 முறை முதலமைச்சராகவும் பதவி வகித்தவர். அவரை ஏற்றிவிட்ட அந்த ஏணியை உதறி தள்ளிவிட்டு தற்பொழுது கொள்கை கோட்பாடுகளை எல்லாம் தூரை வீசிவிட்டு தற்பொழுது திமுகவில் இணைந்துள்ளார். எம்ஜிஆர் ஜெயலலிதாவை தூக்கி வீசிவிட்டார். ஏற்கனவே அவரை வளர்த்துவிட்ட டிடிவி தினகரனையும் சசிகலாவையும் மறந்துவிட்டார். இந்த சூழ்நிலையில் திமுகவில் சுயநலம் கருதி தன்னை இணைத்து கொண்டார். தன்னுடைய அரசியல் எதிர்காலம் கருதி தன்னை இணைத்து கொண்டார். அதிமுகவை தலைமை தாங்கி நடத்த வேண்டிய அந்த தலைமை பண்பு அவருக்கு இருந்திருந்தால் இன்றுதான் அவர் அதிமுகவுக்கு பொதுச் செயலாளராக இருந்திருப்பார். அந்த தலைமை பண்பு அவருக்கு இல்லை. சொத்து சேர்ப்பதே அவருக்கு குறிக்கோளாக இருந்தது. இறுதியாக தன்னுடைய அரசியல் சாணக்கியமின்மை காரணமாக அவர் அரசியலில் செல்வாக்கில்லாமல் போனார். தற்பொழுது திமுகவில் இணைந்துள்ளார். தற்பொழுது அவருடைய மகனும் திமுகவில் இணைந்துள்ளார். அவருடைய மகனுக்கு திமுகவில் பதவி கேட்டுள்ளார். அவருக்கு திமுகவில் இளைஞரணி துணை செயலாளர் பதவி வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. தென் மாவட்டத்தில் இளைஞரணி கவனிக்கும் பொறுப்பு அவருக்கு வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. வருகிற சட்டசபை தேர்தலில் அவருக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. ஓபிஎஸ் மகன் ஓபி ரவீந்திரநாத் அவர்களுக்கு திமுக இளைஞரணியில் முக்கிய பொறுப்பு வழங்கப்பட உள்ளது.